கோடி கடன் வாங்கினவங்க கூட சந்தோஷமா வெளிநாட்டுல வாழ்ந்துடுறாங்க கடனை கட்டாம. ஆனா 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு அந்த கடனை யாரா வீட்டு வாசல்ல வந்து கேட்டாங்கன்னா அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1968 விவசாயிகள் தமிழ்நாட்டுல தற்கொலை பண்ணிருக்காங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 பேர், ஒரு நாளைக்கு 2 விவசாயிங்க தற்கொலை பண்ணிருக்காங்கன்றத இந்த புள்ளி விவரம் சொல்லுது. அவங்களெல்லாம் நம்ம காப்பாத்தி ஆகணும். விவசாய கூட்டுறவு கடனை தள்ளுபடி கொஞ்சம் செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். நம்ம விவசாயிங்க எங்க இருக்காங்க தெரியுங்களா? 100 அடி ஆழத்து பள்ளத்துல இருக்கிறாங்க. 100 அடி ஆழ பள்ளம் கடன் சுமையில. ஆனா நீங்க நம்முடைய தமிழக அரசாங்கம் இன்னைக்கு அவங்க 50 அடி ஆழ கயிறு தான் கொடுத்திருக்கீங்க. எப்படி வெளியில வருவாங்க? 50 அடி கயிறு அவன் 100 அடி ஆழ பள்ளத்து இருக்கிறாங்க. அந்த விவசாயிங்க எப்படி வெளில வருவாங்க? முழுமையாக கடனை தள்ளுபடி செய்தாதானே அவங்க அந்த கடன் பிரச்சனை வெளியில வந்து அவங்க அடுத்த வேலையை பார்க்க முடியும். வேளாண் குடிமக்களுடைய உழைப்பை நாம பார்க்க வேண்டும். வெயில்ல யாருமே வெளியில போக மாட்டாங்க. ஆனா வேளாண் குடிமக்கள் மட்டும் தான் வெயிலே வேலை செய்வாங்க. கடின உழைப்ப அந்த வெயில்ல தான் அவங்க கொடுப்பாங்க. அந்த கொள்முதல் நிலையங்கள், நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு மூட்டை மூட்டையா அரிசி எடுத்துட்டு போவாங்க. ஆனா ஒரு கொள்முதல் நிலையங்கள்லயும் ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் அரிசி எடுத்துக்க முடியும், இவ்வளவுதான் மூட்டை எடுத்துக்கொள்ள முடியும் என்ற அளவுகோல் இருக்கும். ஆனால் அந்த அளவுகோலுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அந்த மூட்டையை வச்சுட்டு வெயிலையும் மழையிலயும் அங்கேயே இருக்கணும். அது என்னவானாலும் சரி, மூட்டையை அவங்க நிலத்துல இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா தனியார் அந்த கொள்முதல் நிலையங்கள் வாசல்லே படுத்து கிடப்பாங்க. மழை பெஞ்சிச்சுன்னா அந்த மூட்டையெல்லாம் உள்ளே முளைச்சிடும், கெட்டு போயிடும். இப்படி எத்தனையோ சிரமங்களை மீறி தான் அவங்க நம்மளுடைய உணவு மேசைக்கு சாப்பாடு கொண்டு வராங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், உங்கள் வாயிலாக முதலமைச்சரை நாங்க கேட்டுக்கொள்வதுதான். உங்களுடைய அதிகாரிகள் சொல்லுவாங்க, ஐயோ நிதி சுமை, கடன் சுமை, கூடுதல் செலவினம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அதையெல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்து விட்டு அவர்களுக்கு முழு கடன் தள்ளுபடி செய்யணும். ஏற்கனவே 2000 கோடியா 6000 கோடியா உயர்த்திட்டீங்க. இன்னும் ஒரு 18,000 கோடியா அந்த கடன் தள்ளுபடி, கூட்டுறவு கடன்களை மட்டும் தள்ளுபடி செய்யுங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க 1 வருஷத்துக்கு தான் தள்ளுபடி செய்திருக்கீங்க. அதற்கு முன்னால ஒரு 2 வருஷம் கடன் அவங்க வாங்கி வச்சிருக்காங்க. அந்த கடனையும் முழுமையாக தள்ளுபடி செய்தீர்கள் என்றால் அவங்க கண்டிப்பாக எத்தனையோ கடுமையாக உழைக்க தயாராக இருக்கிறார்கள். அவங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கு அந்த நிவாரணத்தை நாம் தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் நாங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.